Welcome to Shiksha by Swatika Samacheer series. இது Polity video number 10. இன்னைக்கு யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ இந்த டாபிக் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு இருக்க போகுது. பிகாஸ் இட்ஸ் அ ஹியூஜ் டாபிக். நம்ம சர்டன் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோலையும் சர்டன் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்ட் 5 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே வருது. ஓகேங்களா? பார்ட் 5 வந்து ஆர்டிகல் 52 to 151. அதுதான் வந்து பார்ட் 5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்ட் 5க்கு கீழே யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், பார்லிமெண்ட், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், யூனியன் ஜுடிஷியரி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இது எல்லாமே வந்து பார்ட் 5க்கு கீழே தான் வருது. பட் இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் நம்ம பாக்குறது யாரெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, the President of India, the Vice President of India, the Council of Ministers, the Cabinet headed by the Prime Minister. So actually பார்த்தா Articles 52 to 78 இதுதான் வந்து constitutes the Union Executive. அதாவது இந்திய அரசியலோட ஒரு தொழிற்சங்க நிர்வாகிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So it also involves the Attorney General. ஓகேங்களா? So ஒவ்வொருத்தவங்களை பத்தியும் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். So first ஒரு introduction பார்க்கலாம். So central government வந்து ஒரு supreme government in our country, நம்மளுக்கு தெரியும். As we say the union government. So headquarters of the central government வந்து நியூ டெல்லியில இருக்கு. Articles 52 to 78 ஓகேங்களா? பார்ட் 5 இதுதான் வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பத்தி டீல் பண்ணுது. நிர்வாக பொறுப்புல இருக்கிறவங்க, ஓகே, நிர்வாகிகள். The central government consists of 3 organs. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க, லெஜிஸ்லேச்சர் இருக்காங்க, அதாவது சட்டம் இயற்றும் பொறுப்புல இருக்கிறவங்க, ஜுடிஷியரி நீதித்துறை. பட் இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறதுல தான் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள ஹெட் பண்றது பிரைம் மினிஸ்டர், அண்ட் அட்டார்னி ஜெனரல் அவரும் வந்து இதுக்கு கீழே தான் வராது. அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறது இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா முதன்மை ஆதரவு உரைஞர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா பார்லிமெண்ட் இல்லைங்களா? அதுல வந்து 2 ஹவுசஸ் இருக்கு, ராஜ்யசபா, லோக்சபா. ஸோ லோக்சபா த லோவர் ஹவுஸ் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவோம். ராஜ்யசபா அப்படிங்கிறது நம்மளோட அப்பர் ஹவுஸ், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். யூனியன் ஜுடிஷியரி அப்படிங்கிறது மெயினா வந்து சுப்ரீம் கோர்ட் தான், ஓகேங்களா? உச்ச நீதிமன்றம், அவங்களுக்கு கீழே தான் மத்த கோர்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனோட நம்ம என்னென்ன யாரெல்லாம் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கீழே இருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து த பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். இவங்க தான் வந்து இந்தியன் ஸ்டேட்டோட ஹெட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இவங்களை தான் சொல்றாங்க, இந்தியாவோட முதல் குடிமகன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சிம்பிள் ஆஃப் யூனிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் சாலிடாரிட்டி அப்படின்னு நம்ம பிரசிடென்ட் தான் சொல்றோம். ஒரு ஒற்றுமை, அந்த ஒரு சகோதரத்துவம், அந்த ஒரு நம்மள யூனிசனா வச்சுக்கிறதுக்கான ஒரு சிம்பிளா இவங்க தான் திகழ்றாங்க. ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது they just lead the executive, they are meant to lead the executive, ஆனா வந்து they do not exercise those powers in decision making. அதாவது ஒரு ரியல் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ரியல் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு ரியல் பவர் அப்படிங்கிற மாதிரி. அதாவது they are leading the executive but they do not exercise the powers அப்படிங்கிற மாதிரி. So the chief executive of the Indian Union வந்து பிரசிடென்ட் தான். அவங்க வந்து சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸாகவும் இருக்காங்க. அதாவது இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதுக்கெல்லாம் சுப்ரீம் கமாண்டரா இருக்காங்க. அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷனும் பிரசிடென்ட் தான் வந்து ஹெட். ஸோ பிரசிடென்ட்கான ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப ஆர்டிகல் 52ல இருந்து ஆரம்பிச்சு 62 வரைக்கும் இருக்கு. ஸோ ஆர்டிகல் 52ல there shall be a president of India, நம்மளுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்காங்கிறது மென்ஷன் பண்றதே ஆர்டிகல் 52 தான். ஆர்டிகல் 53ல தான் வந்து the executive power of union shall be vested in the president and shall be exercised by him directly or indirectly. So executive powers னு ஒன்னு இருக்கு, அது பிரசிடென்ட் மேல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் அவங்க வந்து இது டைரக்டாவும் பண்ணலாம், இல்லைன்னா சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் வச்சும் பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்கிறதே ஆர்டிகல் 53 தான். ஸோ இவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாக்குறப்ப, இவங்க வந்து ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும், டெஃபினெட்லி அது இருக்கணும். So he must have completed the age of 35 years. 35 years வந்து complete ஆயிருக்கணும். And he must not hold any office of profit under union, state and local government. So வேற ஒரு எந்த பிசினஸ் டைப்போ, எந்த ஒரு பிசினஸ் டீலிங்ஸோ, இல்லை
ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வேற வருவாய் வர மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. he should have other qualifications required to become the member of Lok Sabha. ஒரு லோக்சபா மெம்பரா இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் யூனியன் லெஜிஸ்லேச்சர் படிக்கிறப்ப நம்ம டீடைல்டா பார்ப்போம் வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் டு பிகம் அ லோக்சபா மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லோக்சபா மெம்பருக்கான எல்லா ஆட்ரிபியூட்ஸும் இவங்களுக்கு இருக்கும். his or her name should be proposed by at least 10 electors and seconded by another 10 electors in the electoral college. ஸோ எலக்டோரல் காலேஜ் மூலமா தான் இவங்களை வந்து எலெக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க நேமை வந்து ப்ரொபோஸ் பண்றதுக்கு 10 எலெக்டர்ஸ் கொடுக்கணும். அதை பேக்கப் பண்றதுக்கு ஒரு 10 எலெக்டர்ஸ் வந்து செகண்ட் பண்ணணும். அப்பதான் வந்து these are the qualifications. The president cannot be a member of parliament or of a state legislature. அவங்க வந்து ஒரு எம்பியாவோ ஒரு எம்எல்ஏவாவோ இருக்க முடியாது. if he is the member, அப்படி சப்போஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸை வெக்கேட் பண்ணிட்டு தான் he has to assume the office-னு சொல்றாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு பாக்குறப்ப மெயினா வந்து ஆர்டிகல் 58ல தான் சொல்றாங்க. அண்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியாங்கிறப்ப அவங்க ஒரு பை பர்த்தாவும் இருக்கலாம், நேச்சுரலைஸ்டாவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு பாக்குறப்ப ஆர்டிகல் 55ல சொல்றாங்க no direct election. ஓகேங்களா, indirect election by proportional representation by means of single transferable vote by secret ballot methodல தான் நடத்துறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி, அறுதி பெரும்பான்மை வந்து தேவை அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரசிடென்ட் எலெக்ஷன் நடத்துறது வந்து எலக்டோரல் காலேஜ், அதாவது இந்த எலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஆர்டிகல் 55. எலக்டோரல் காலேஜ் மூலமா இந்த எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 54ல சொல்றாங்க. ஓகேங்களா. So in the electoral college consists of elected members of both the houses of the parliament, அதாவது MPs, and the elected members of the states, okay, MLAs இருப்பாங்க, and elected members of the national capital territory of Delhi and Puducherry. So in the members of Delhi and Puducherry, elected members of Delhi and Puducherry கொண்டு வந்தது 70th constitutional amendment 1992 மூலமா. But members of legislative council வந்து they are not allowed for voting. So once elected as the president, அவங்க வந்து oath of office எடுத்துக்கணும். Chief Justice of India முன்னாடி. The president is elected for a term of 5 years. ஓகேங்களா. and each member வந்து ஒரு ballot paper தான் கொடுப்பாங்க. இப்போ சப்போஸ் A B C அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா இவங்க A வந்து 35% வாங்கிருக்காங்க, B 40% வாங்கிருக்காங்க, C வந்து 25% வாங்கிருக்காங்க அப்படின்னா அந்த C least number of votes எடுத்தவங்களை எலிமினேட் பண்ணிருப்பாங்க. இப்ப செகண்ட் ப்ரையாரிட்டியில இருக்கிறவங்களை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்ட் ப்ரையாரிட்டியில இருந்தவங்களை வந்து செகண்ட்க்கும் இந்த மாதிரி வந்து அந்த ரொட்டேஷனுக்கு கொண்டு வராங்க. அப்புறம் A and B வந்து அந்த ஒரு voting சிஸ்டம் நடத்துவாங்க. அப்புறம் திருப்பி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து அந்த பேலட் பேப்பர் யூஸ் பண்ணி லைக் அந்த லீஸ்ட்ல இருக்கிறவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு திருப்பி அந்த 2 பேருக்கு அந்த திருப்பி voting சிஸ்டம் மூலமா பார்த்து இந்த மாதிரி தான் வந்து அவங்க பண்றாங்க. இதுதான் வந்து நம்ம ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் vote, ஒற்றை மாற்று வாக்கு முறையிலான விகிதாசார பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்சல்யூட் மெஜாரிட்டி 50% and above இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து பிரசிடென்டா சொல்ல முடியும். அண்ட் சப்போஸ் இஃப் எலெக்ஷன்ல வந்து எதுவும் டிஸ்பியூட்ஸ் இருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபைனல். அண்ட் த டிசிஷன்ஸ் ரிகார்டிங் த டிஸ்பியூட்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் எலெக்ஷன் அது வந்து சுப்ரீம் கோர்ட் மூலமா தான் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். இட்ஸ் வெஸ்டட் அப்பான் தி சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு கொடுத்திருக்கிறதே வந்து ஆர்டிகல் 71 மூலமா கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து voter வந்து he is casting the vote. This is what I was saying. So they have to mark அவங்க preferences மார்க் பண்ணணும். 1 2 3 4 அப்படின்னு மார்க் பண்ணிடுவாங்க. ஸோ the voter வந்து இந்த மாதிரி 1 2 3 4 அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த லாஸ்டா இருக்கிற ப்ரிஃபரன்ஸை வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் votes மூலமா அந்த 1 2 3க்கு திருப்பி அவங்க பார்ப்பாங்க. அந்த லீஸ்ட்ல இருக்கிறவங்களை திருப்பி ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் ப்ராசஸ் கண்டினியூ ஆகி அந்த கடைசி கேண்டிடேட் யார் இருக்காங்க அப்படிங்கறத வந்து பாக்குறாங்க. ஸோ ஓத் பை த பிரசிடென்ட் மெயினா என்ன மாதிரியான ஓத் எடுத்துக்கிறாங்க. ஸோ டு ஃபேட்ஃபுல்லி எக்ஸிக்யூட் தி ஆஃபீஸ், ஆஃப்கோர்ஸ் அவங்க வந்து அவங்க ஆஃபீஸை வந்து ப்ராப்பரா செய்யணும் அப்படின்னா டு ப்ரிசர்வ் ப்ரொடெக்ட் டிஃபெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த லா, கான்ஸ்டிடியூஷன் அபாய்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் டு டிவோட் ஹிம்செல்ஃப் ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கறதா. ஓத் ஆஃப் ஆஃபீஸ் வந்து யார் அட்மினிஸ்டர் பண்றாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவங்களோட ஆப்சன்ஸ்ல ஒரு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் அவங்க தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட் சீனியர் அமாங் தேம். ஸோ ஆர்டிகல் 60 தான் வந்து இந்த ஓத் ஆர் அஃபர்மேஷன் பத்தி பேசுது. என்டைட்டில்மெண்ட் டு தி பிரசிடென்ட் என்னெல்லாம் அவருக்கான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ராஷ்டிரபதி பவன் டெல்லியில வந்து they can
that is their official residence without pay. எந்த ஒரு ரெண்டும் இல்லாம அவங்க இருந்துக்கிறாங்க. அண்ட் தே ஹேவ் தியர் எமோல்யூமெண்ட்ஸ், அலவன்சஸ், ப்ரிவிலேஜஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் இம்யூனிட்டிஸ் இருக்கும். அதாவது இப்ப வந்து அவங்களோட சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னாலும் அந்த டைம்ல இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் அவங்களோட சேலரியை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா அவங்களோட டைம் பீரியட்ல அது பண்ண முடியாது. கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இட் கேனாட் பி இனிஷியேட்டட் டியூரிங் தியர் சர்வீஸ். அவங்க பீரியட்ல அவங்களுக்கான எந்த ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் அவங்க ப்ரொசீட் பண்ண முடியாது. பட் சிவில் ப்ரொசீடிங்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 months நோட்டீஸ் கொடுத்து சிவில் ப்ரொசீடிங்ஸை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டேர்ம், இம்பீச்மெண்ட் அண்ட் சக்சஷன் ஆர்டிகல் 56 தான் வந்து இந்த மாதிரி தியர் டேர்ம் இஸ் 5 years அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இஃப் ஹி ரிசைன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட தான் அவர் வந்து அவரோட லெட்டரை வந்து ரிசைன் பண்ற லெட்டர் கொடுக்கணும். அண்ட் ஹி கேன் ஆல்சோ பி ரிமூவ் ஃப்ரம் தி ஆஃபீஸ் பிஃபோர் கம்ப்ளீஷன் பை மீன்ஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட். ஸோ அவர் ரிமூவ் பண்ற டேர்ம் வந்து இம்பீச்மெண்ட்ங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்றோம். மற்ற யாருக்கும் வந்து நம்ம இம்பீச்மெண்ட்ங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி ஃபார் த பிரசிடென்ட் திஸ் டேர்ம் இஸ் யூஸ்ட். ஸோ இம்பீச்மெண்ட் பத்தி சொல்றது ஆர்டிகல் 61, டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் பத்தி சொல்றது ஆர்டிகல் 56. ஸோ பிரசிடென்ட் வந்து he can hold office beyond his term until the successor assumes charge. ஒருவேளை அடுத்த சக்சஸர் வந்து வரல அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல இந்த 5 years above இருப்பாங்க. அண்ட் he is also eligible for re-election. It is not that ஒரு தடவை தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. யூஎஸ்ல தான் வந்து 2 times அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் பவுண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. பட் இங்க வந்து எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். பட் ஒரு குவிக் ஃபேக்ட் என்னன்னா நம்மளோட இந்தியாவில் வந்து 2 times பிரசிடென்டா இருந்தது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மட்டும்தான். ஸோ இம்பீச்மெண்ட் வந்து ஆர்டிகல் 61 சொல்றாங்க. தெர் இஸ் நோ டெஃபினிஷன். ஓகேங்களா? வாட் இஸ் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கொடுக்கல. பட் அந்த வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பண்றதுனால இவரை இம்பீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிமூவல்ங்கிற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம பிரசிடென்ட்டுக்கு மட்டும் தான் இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இம்பீச்மெண்ட்டை வந்து ஐதர் லோக்சபா இல்ல ராஜ்யசபா எங்க வேணாலும் இனிஷியேட் பண்ணலாம். பட் 1/4 மெம்பர்ஸ் வந்து அதை சைன் பண்ணணும். அண்ட் 14 days வந்து ப்ரையர் நோட்டீஸ் நம்ம பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கணும். அண்ட் போத் த கேசஸ் இந்த ஹவுசஸ் லோக்சபா ராஜ்யசபா யாரா இருந்தாலும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதாவது நம்ம படிச்ச மாதிரி லைக் 2/3 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அவங்க வந்து இதை பேக்கப் பண்ணணும். ஸோ as per ஆர்டிகல் 61 அப்பதான் வந்து இம்பீச் பண்ண முடியும் நம்ம பிரசிடென்ட்டை. போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதுல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. பட் லோக்சபா ராஜ்யசபால இருந்து போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து இம்பீச்மெண்ட்டுக்கு அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு குவிக் டிப் தரேன். ஜஸ்ட் யூ கேன் ரைட் இட் டவுன். பிரசிடென்ட்கான ஓத்தை வந்து கொடுக்கறது, அதாவது அவர் ஓத் வந்து யார்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட. பட் அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் கிட்ட. பி கிளியர் வித் தட். அண்ட் நம்ம பிரசிடென்ட்க்கு வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் நடக்கும். அப்சல்யூட் மெஜாரிட்டியில அவரை சூஸ் பண்ணணும். பட் இம்பீச்மெண்ட் அவரை பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா தான் பண்ணுவாங்க. ஸோ சக்சஷன், ஒரு வேக்கண்ட் ஆஃபீஸ் விழுந்துச்சு, லைக் பிரசிடென்சி வந்து பிரசிடென்ட் வந்து அவங்க ஆஃபீஸ் வேக்கண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒய், வாட் ஆர் த ரீசன்ஸ்? ஸோ அந்த எக்ஸ்பைரி ஆஃப் ஹிஸ் டென்யூர், அந்த 5 years முடிஞ்சிருச்சு அப்படின்னு, இல்லைன்னா அவரே வந்து வாலண்டியரா ரிசைன் பண்றது, இல்லைன்னா ரிமூவல் ஆஃப் பை இம்பீச்மெண்ட், ஏதாவது ஒரு விஷயங்கள்னால அவரை இம்பீச் பண்றது, அவங்க டெத்னால, இல்ல when he becomes disqualified to hold office. ஓகே, அவங்க எலெக்ஷன் வந்து null and void அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ எலெக்ஷன் வந்து would be conducted 6 months within the vacancy period. அந்த 6 monthsக்குள்ள அவங்க எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும். அண்ட் அந்த டைம்குள்ள யாரு வந்து பிரசிடென்டா இருப்பாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட். the president would be the vice president அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 63. ஓகேங்களா? அப்படி சப்போஸ் வைஸ் பிரசிடென்ட் இல்ல அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடென்டா இருப்பாங்க. அப்படி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் இல்லை அப்படின்னா ஒரு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து டாக்டர் ஜாகிர் ஹுசைன், அவர் வந்து பிரசிடென்டா இறந்துட்டாரு. டில் 6 months வந்து வைஸ் பிரசிடென்டா இருந்த விவி கிரி அவர்கள் தான் பிரசிடென்டா இருந்தார். பட் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்துச்சு, விவி கிரி வந்து கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட் தட் டைம் கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மெயினா அவங்க வந்து ரிசைன் பண்ணணும் இல்லைங்களா? பிரசிடென்ட் போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணணும். அப்ப அவர் பிரசிடென்டா இருக்க முடியாது. அப்போ வந்து பிரசிடென்டா இருந்தது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஹிதயத்துல்லா.
அவர் தான் வந்து பிரசிடென்ட்டா இருந்தார். ஸோ பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், ஜுடிஷியரி, ஃபினான்ஷியல் பவர்ஸ், பார்டோனிங் பவர், அதாவது பவர் ஆஃப் கிளெமென்சின்னு சொல்லுவோம், எமர்ஜென்சி பவர், மிலிட்ரி பவர்ஸ், இதெல்லாம் இருக்கு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அதாவது அவங்க நிர்வாக அதிகாரம் அப்படின்னு பாக்குறப்ப, so Article 77 requires that every executive action of the union shall be taken in the name of president. எந்த ஒரு executive action இருந்தாலும் president ஓட நேம் அவங்களோட permission ஓட தான் எடுக்கணும். And president தான் he appoints the prime minister, the council of ministers. ஓகேங்களா? அப்புறமேட்டு portfolios distribute பண்றது, prime minister advice பண்ணாலும் president தான் வந்து appoint பண்றாரு. And நிறைய appointments வந்து president தான் make பண்றாங்க, like governor of the state, chief justice, supreme court, high court judges, attorney general, comptroller, auditor general, chief election commissioner, அதாவது தேர்தல் ஆணையர், other election commissioners, chairman and members of union public service commission, அப்புறம் தூதரகல இருந்து இருக்கிறவங்க, அதாவது தூதரக அமைப்புல இருந்து ambassadors, high commissioners to other countries, இவங்க எல்லாருமே. ஸோ கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்கிறப்போ தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஜேஐ நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்திய தலைமை நீதிபதி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நம்ம பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அண்ட் அட்டார்னி ஜெனரல் எல்லாருமே. Legislative powers. So he inaugurates the session of the parliament by addressing it after general election and also at the beginning of the first session of each year. ஓகேங்களா? ஒரு செஷன் நடக்குது அப்படின்னாலே அதை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்றது நம்ம பிரசிடென்ட் தான். And this address is identical to the speech from the throne. Speech from the throne அப்படிங்கிறது ஒரு monarchical form of speech நம்ம சொல்லுவோம். அதாவது லைக் ஒரு சாவரன் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் மேக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ரிட்டன் ஸ்பீச் அவங்க மேக் பண்றது. ஸோ பிரசிடென்ட் வந்து எப்பப்பெல்லாம் பார்லிமெண்ட்டை வந்து சம்மன் பண்ணுவாரு அப்படின்னா லைக் ட்வைஸ் a year பண்ணுவாங்க. அண்ட் he may send messages to either house with respect to a bill pending in the house. இந்த மாதிரி பில்லாம் வந்து பெண்ட் ஆகுது அப்படின்னாலும் he may give messages. அண்ட் ஒரு பில் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா பிரசிடென்ட்டோட அசென்ட்டோட மட்டும்தான் ஆகும். மணி பில்ஸ் cannot be introduced in the parliament without his approval. மணி பில்ஸ் வந்து நம்ம பிரசிடென்ட்டோட அப்ரூவல் தேவை. And president terminates the sessions of both or any houses of the parliament. He can dissolve the Lok Sabha before the expiry of the term of office. Legislative powers nu paakrappa president ku summoning power irukku, dissolving power, proroguing power irukku. Summon na to call for, dissolve adu vandu avaya kalaikiradhu, prorogue na otti vaikiradhu. So Lok Sabha mattum he can summon or prorogue, but Rajya Sabha vala vandu he cannot dissolve ena adu vandu ஒரு permanent body ah irukku. ஸோ இந்த மாதிரி லோக் சபாவை வந்து சம்மன் பண்றதுக்கு, ப்ரொராக் பண்றதுக்கு, அண்ட் நாமினேட்டிங் 12 persons in the field of literature, science, sports, arts and social service இதெல்லாமே அவர் பண்றாரு. அண்ட் he nominates 2 members to Anglo-Indian community. This was before, முன்னாடி இருந்துச்சு. இப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 104th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1920 மூலமா இந்த ஆங்கிலோ-இந்தியன் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் actually வந்து 2019 பாஸ் ஆகி it came into effect from 2020. 104th constitutional amendment மூலமா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிஸ் வந்து இப்ப இந்த நாமினேட் பண்ற விஷயம் வந்து இல்ல. ஸோ ஃபினான்ஷியல் பவர்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப, ஸோ annual budget of the central government is presented before the Lok Sabha by the union finance minister. பிரசிடென்ட்டோட பெர்மிஷனோட தான் இது பண்ணுவாங்க. And he causes to be laid before the parliament the annual financial statement. யூனியன் பட்ஜெட் தாக்கல் செய்யறது வந்து நம்ம பிரசிடென்ட்டோட பெர்மிஷனோட தான். So the Constitution of India places the contingency fund of India at the disposal of the president. அவசர கால நிதி அதுவும் வந்து பிரசிடென்ட்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. Article 267. No demand for grant can be made on his recommendation. Okay, so can be made except on his recommendation. So மானியங்களுக்கான கோரிக்கை ஓகேங்களா, அது வந்து நம்மளோட பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் இருந்தா மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். We can make advances out of the contingency fund of India to meet the unforeseen expenditure. எமர்ஜென்சி டைம்ல தேவைப்படுது அப்படின்னா he can make use of it. And அவர் தான் வந்து அவசரகால சட்டங்கள் ஆர்டினன்ஸஸும் பாஸ் பண்றாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். Article 123. And he constitutes the finance commission every 5 years.
ஸோ பார்டோனிங் பவர், அதாவது பவர் ஆஃப் கிளெமென்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பார்டோனிங் பவர், அதாவது பவர் ஆஃப் கிளெமென்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆர்டிகல் 72க்கு கீழே வருது. இது ஒரு இண்டிபெண்டன்ட் பவர் தான். இதுக்கு கீழே அவர் வந்து பார்டோனிங் மன்னிப்பு கொடுக்கலாம், இல்ல கம்யூட்டேஷன் அந்த வகைகளை வந்து குறைக்கலாம். இப்போ ஒரு பர்சனை வந்து ஹேங் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்து அந்த வகையை வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரிமிட்டியை இன்டென்சிட்டியை நம்ம குறைக்க முடியும். ரெமிஷன் அந்த காலத்தை வந்து நம்ம குறைக்க முடியும். ரிஸ்பைட் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ல ஒரு பிரெக்னன்சியா இருக்காங்க இல்ல ஒரு டிசேபிள்டு பர்சனா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். ரிப்ரைவ் அதாவது ஒரு டெம்பரரி ஸ்டே மாதிரி வாங்கலாம். ஜுடிஷியல் பவர்ஸ்னு பார்த்தா பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ். இவங்களை அப்பாயிண்ட் பண்றவங்களும் பிரசிடென்ட் தான். அண்ட் பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட அட்வைஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 143. பட் இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் டு த பிரசிடென்ட். அவரை வந்து இது கட்டுப்படுத்தாது. மிலிட்ரி பவர்ஸ், அவரோட ராணுவ அதிகாரங்கள் அப்படின்னு பாக்குறப்ப he is the supreme command of the defense force of the union. ஓகேங்களா, ஆர்டிகல் 53 சொல்லுது. ஸோ டிப்ளமேட்டிக் பவர்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ், நிறைய அக்ரிமெண்ட்ஸ், அப்புறமேட்டு உடன்படிக்கைகள்னு சொல்லுவோம், அது எல்லாமே வந்து பிரசிடென்டோட நேம்ல தான் எழுதுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அம்பாசடர்ஸ் டு ஃபாரின் அண்ட் ரிசீவிங் அம்பாசடர்ஸ் வரவங்க எல்லாமே வந்து பிரசிடென்ட் தான் வந்து அவங்கள இன்வைட் பண்ணி, ஸோ அவங்கள கால்ஃபர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது எல்லாமே வந்து நம்ம பிரசிடென்டோட நேம்ல தான் நடக்குது. அண்ட் இந்த டிப்ளமேட்டிக் பவர்ஸ்ங்கிறப்போ பர்டெய்னிங் டு இன்டர்நேஷனல் மேட்டர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எமர்ஜென்சி பவர்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப ஸோ நேஷனல் எமர்ஜென்சியா இருக்கட்டும், தேசிய அவசர நிலை அண்டர் ஆர்டிகல் 352, பிரசிடென்ட் ரூல், ஓகேங்களா, ஸ்டேட் எமர்ஜென்சி கொடுக்கறது, அதாவது மாநில அவசர நிலை அண்டர் ஆர்டிகல் 356 அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360 எல்லாமே வந்து நம்ம எமர்ஜென்சி பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றோம். கேரளா, பஞ்சாப் இவங்க தான் வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருந்திருக்காங்க. லைக் 9 டைம்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ நம்ம பிரசிடென்டோட பவர்ஸ்ல அவர் ராஜ்யசபா, லோக்சபா ஜாயிண்ட் செஷன்ஸை கண்டெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆர்டினன்சஸும் வந்து பாஸ் பண்ணலாம் ஃபார் நாட் எக்ஸீடிங் அ பீரியட் ஆஃப் 6 months அப்படிங்கிறது மாதிரி தான் விஷயம். அவசர கால சட்டம் அப்படின்னு பாக்குறப்ப ஒரு விஷயம் பாஸ் பண்றாரு, அது வேலிட் ஃபார் 6 months இருக்கும். பார்லிமெண்ட் வந்து சம்மன் ஆயிடுவாங்க இல்லைங்களா, ஒரு 6 weeks டைம் இருக்கு அப்படின்னா அது வந்து லோக்சபால ராஜ்யசபால பாஸ் ஆகணும். அசென்ட் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பெர்மனன்ட் லாவா மாறிடும். அப்படி இல்லை அப்படின்னா லேப்ஸ் ஆயிடும். ஸோ ஒரு லைஃப் ஆஃப் ஆர்டினன்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப 6 months 6 weeks அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் 30 weeks அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டினன்ஸ் வந்து ஜுடிஷியல் ரெவியூக்கு கீழே போகுது, ஒரு நிதித்துறை ஆய்வுக்கு கீழே போகுது. 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1978 தான் இதை பத்தி சொல்றாங்க. அதாவது the ordinance is subjected to judicial review அப்படிங்கிறது. அதே போல நம்ம பிரசிடென்ட்க்கு வந்து ஒரு வீட்டோ பவரும் உண்டு, தடுப்பதிகாரமும் உண்டு. ஏன்னா ஒரு பில் வந்து ஆக்ட் ஆகணும் அப்படின்னா பிரசிடென்டோட அசென்ட் வேணும். ஒண்ணு அவர் அசென்ட் கொடுப்பாரு, இல்ல அந்த அசென்ட்டை வித்ஹோல்ட் பண்ணுவாரு, இல்லைன்னா அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாரு ரீகன்சிடரேஷனுக்காக. இப்போ வந்து அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னு பாக்குறப்ப கம்ப்ளீட்டா அதை வித்ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. இது வந்து 2 தடவை நடந்திருக்கு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து 1954லயும், ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் 1991லயும் பண்ணிருக்காங்க. சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னா அதை வந்து ரீகன்சிடர் பண்றதுக்காக ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இது வந்து யூஎஸ்ல இருந்து கிடைச்ச கான்செப்ட். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இதை ஃபாலோ பண்ணிருக்காரு. பாக்கெட் வீட்டோங்கிறது ஆக்ஷனே எடுக்காம ஒரு டைம் லிமிட்டே ஸ்பெண்ட் பண்ணாம அது அப்படியே கிடப்புல போகுது. ஓகேங்களா. ஸோ பிரசிடென்ட் ஜெயில் சிங் வந்து ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் கேஸ் 1986க்கு இப்படிதான் பண்ணாரு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி, ஓகேவா, விச் இஸ் ஹெட்டட் பை த பிரைம் மினிஸ்டர். அவங்க வந்து பிரசிடென்டோட டைம் பீரியட்ல தான் they enjoy the support. ஓகேங்களா. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் அண்டர் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படிங்கிற பார்க்குறோம். ஏன்னா பிரசிடென்டோட டைம் பீரியட்ல அண்டர் ஹிஸ் திங்ல தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரசிடென்ட் ஆல்சோ இன்ஸ்டால் த மினிஸ்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் போர்ட்ஃபோலியோஸ் டு தெம். ஓகே, அவங்க டிஸ்மிஸ் பண்ணலாம் மினிஸ்ட்ரியை. And the ministry does not enjoy the majority support if he feels that the ministry does not enjoy the majority support in the Lok Sabha. So பிரசிடென்ட்க்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவங்கள வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுக்கறதாகட்டும், இதை டிஸ்மிஸ் பண்றதாகட்டும். அதே போல நிறைய கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், ஜுடிஷியரி, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், டிப்ளமேட்டிக் கார்ப்ஸ் எல்லாமே நாமினேட் பண்றாங்க.
and he enjoys enormous powers during the period of emergency. அதுவும் நம்ம பார்த்தோம். And சில கேபிட்டல் பனிஷ்மெண்ட்ஸை வந்து அந்த டைப்பை வந்து கம்யூட் பண்ண முடியும், லைக் இந்த இன்டென்சிட்டியை நம்ம குறைக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சில ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஹவுஸ் ஆஃப் த பிரசிடென்ட்னு பாக்குறப்ப ராஷ்டிரபதி பவன் நமக்கு தெரியும் நியூ டெல்லியில இருக்கு. அது வந்து வைஸ்ராய்ஸ் பிளேஸா இருந்துச்சு அந்த டைம்ல. எட்வின் லான்சியர் லியூட்டியன்ஸ் அவர் தான் வந்து ஆர்கிடெக்ட் ஆஃப் த ராஷ்டிரபதி பவன், be the home and the office. ஓகேங்களா? பட் பிரசிடென்ட் ஹஸ் டூ அதர் ஹோம்ஸ். ஷிம்லால ரெட்ரீட் பில்டிங் சம்மர்ல இருக்கு. சம்மர் டைம்ல இந்த ரெட்ரீட் பில்டிங்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹைதராபாத்ல வந்து ராஷ்டிரபதி நிலையம் இருக்கு, வின்டர் டைம்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன் இன் த நார்த் அண்ட் அதர் இன் த சவுத் அப்படிங்கிற மாதிரி, லைக் இட் சிம்பலைசஸ் த யூனிட்டி ஆஃப் த கண்ட்ரி அண்ட் த டைவர்ஸ் கல்ச்சர்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா? when we are studying about the president, வைஸ் பிரசிடென்ட்டையும் பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ வைஸ் பிரசிடென்ட் வந்து செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். he is the second citizen அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். செகண்ட் சிட்டிசன் வந்து பிரசிடென்டோட வைஃப் அப்படிங்கிறவங்க தான் நம்ம சொல்லுவோம். ஸோ செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபிஷியல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து வைஸ் பிரசிடென்ட், டேக்கன் ஃப்ரம் யூஎஸ்ஏ. இந்த கான்செப்ட் அங்கிருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஆர்டிகல் 63 பேசுது. So vice president is elected by the elected members of both the houses of the parliament, same by secret ballot on the basis of proportional representation system, single transferable vote. ஒற்றை மாற்று வாக்குமுறையிலான விகிதாசார பிரதிநிதித்துவம் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. ஆர்டிகல் 66(1) அதுல president is elected not directly by the people but by the method of indirect election அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து 5 years. அண்ட் சிமிலர்லி இதை வந்து நீங்க பிரசிடென்டோட கம்பேர் பண்ணி படிக்கலாம். திஸ் ஆஃபீஸ் மே டெர்மினேட் earlier than the fixed term. எப்ப அப்படின்னா ரெசிக்னேஷன் இல்ல டெத் இல்லைன்னா அவங்களோட ரிமூவல் மூலம் அவங்க ரீஎலெக்ஷனுக்கு எலிஜிபிள். அண்ட் டில் தென் டெபியூட்டி சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா யார் இருக்காங்களோ அவங்க தான் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா டியூட்டிஸை பார்ப்பாங்க. பிகாஸ் வி நோ தட் வைஸ் பிரசிடென்ட் தான் எக்ஸ் ஒஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா அப்படின்னு, அதாவது ஒரு பதவி சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப வந்து டெபியூட்டி சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா யாரு அப்படின்னா மிஸ்டர் ஜக்தீப் தன்கர். தட் இஸ் ஒஃபிஷியலி நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் இல்லைங்களா? அண்ட் நம்மளோட டெபியூட்டி சேர்மன் வந்து மிஸ்டர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங். இஃப் த போஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து வேகன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடென்டா இருப்பாங்க. இந்த சிச்சுவேஷன் பத்தி தான் நம்ம அங்கேயே பேசணும். ஹிதயத்துல்லா வந்து எப்படி பிரசிடென்டா இருந்தாரு அப்படின்னு. ஸோ குவாலிஃபிகேஷன் சிமிலர்லி அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும், 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், அவங்க ராஜ்யசபா மெம்பரா இருக்கிறதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்கணும். அண்ட் வேற ஒரு எந்த ஒரு பெனிஃபிட் ஆஃப் ப்ராஃபிட் அவங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அதாவது பார்த்தோம். ஸோ எலெக்டட் ஃபார் பீரியட் ஆஃப் 5 years. He can voluntarily resign, okay, once before the completion of his office. அவங்க யாருக்கு வந்து எழுதுவாங்கன்னா பிரசிடென்ட்க்கு எழுதுவாங்க. He may also be removed from office if a resolution to that effect is passed by the Rajya Sabha by an absolute majority of its members and agreed to by the Lok Sabha. ஓகேங்களா? So effective majority, more than 50% of the members present and voted. Vacant seat எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது 50% of the then members present and voted, அதுதான் நம்ம effective majority அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ராஜ்யசபால எஃபெக்டிவ் மெஜாரிட்டிலையும் லோக்சபால சிம்பிள் மெஜாரிட்டிலையும் பாஸ் பண்ணி அவங்கள ரிமூவ் பண்ணலாம். 14 days ப்ரையர் நோட்டீஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ்னு பாக்குறப்ப வைஸ் பிரசிடென்ட் தான் எக்ஸ் ஒஃபிஷியல் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. அவர் வந்து ராஜ்யசபா மீட்டிங்ஸை ப்ரிசைட் பண்ணுவாரு. அண்ட் ஒரு லோக்சபால வந்து ஸ்பீக்கரோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படியோ இட் இஸ் சிமிலர். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட்ங்கிற நேம்ல வந்து அவங்க சேலரி வாங்க மாட்டாங்க. சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா அப்படிங்கிற ஒரு நேம்ல தான் he draws his salary. அண்ட் வேகன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா டெத், ரெசிக்னேஷன் ஆர் ரிமூவல், வைஸ் பிரசிடென்ட் ஷல் ஆக்ட் அஸ் பிரசிடென்ட் until a new president is elected. ஸோ பிரசிடென்ட் வேகன்சி அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பிரசிடென்சில அந்த பிரசிடென்ட் படிக்கிறப்பே நம்ம பார்த்தோம். அண்ட் 6 monthsக்குள்ள நியூ பிரசிடென்ட் வந்துடணும். இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து 6 months தான். ஸோ பிரசிடென்ட் அட்மினிஸ்டர்ஸ் த ஓத் ஃபார் த வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 69. So you can write that and keep. So functions and duties nu paakrappa, while acting as president, the vice president gets salary, allowance, emoluments as may be fixed by parliament by law, and during that time he does not perform the duties of the chairman of Rajya Sabha. So இந்த மாதிரி vacancies வரப்ப
வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்டா இருக்கிறப்ப அவர் அப்ப வந்து சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாங்கிற டியூட்டியை பண்ண மாட்டாரு. அண்ட் ஆஸ் அன் அம்பர்லா டேர்ம் ஆர்டிகல் 63 to 70 எல்லாமே வந்து வைஸ் பிரசிடென்ட் டியூட்டிஸை டீல் பண்ணுது. அண்ட் ஆர்டிகல் 100 மூலமா வைஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு ஓட் காஸ்ட் பண்ணலாம். எப்பனா ஒரு பில் வந்து டை அப்ல இருக்கு அப்படிங்கிறப்ப. ஸோ அந்த ஒரு ஓட் மூலமா இட் கேன் பி சால்வ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டிசிஷனை யாருக்குமே வந்து அப்போஸ் பண்ற ரைட்ஸ் கிடையாது. இது வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட்க்கு, அதாவது சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். ஸ்டடி ஆல் த ஆர்டிகல்ஸ், பி கிளியர் வித் இட். நம்ம யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல இன்னும் பிரைம் மினிஸ்டர் அண்ட் அட்டார்னி ஜெனரல் இருக்காங்க. ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி லேர்னிங்.